ஹாய் மக்களே, நாம டெய்லி யூஸ் பண்ற வெப்சைட்டுக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் கோட் இருக்கு தெரியுமா? அதுதான் HTML. வாங்க இன்னைக்கு அந்த சீக்ரெட்டை டீகோட் பண்ணிடலாம். நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இந்த இன்டர்நெட்டை எதுதான் ஒன்னா பிடிச்சு வச்சிருக்குன்னு? நம்ம பார்க்குற ஒவ்வொரு வெப்சைட்டும் ஆப்பும் இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது? வாங்க அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். HTML கோடிங், இந்த வார்த்தைகளை கேட்டாலே கொஞ்சம் பயமா இருக்கா? ஐயோ இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாச்சே, நமக்கு செட் ஆகாதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா உண்மையா சொல்லட்டா, HTML கத்துக்கிறது நிஜமாவே ரொம்ப ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க, இதுதான் அந்த சீக்ரெட் மொழி. பார்க்க கொஞ்சம் கிறுக்குத்தனமா என்னென்னமோ சிம்பிள்ஸ்லாம் இருக்க மாதிரி தெரியும். ஆனா பயப்படாதீங்க, ஒவ்வொரு வெப்சைட்டோட பேஸ்மெண்ட்டே இதுதான். வாங்க இது என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ ஒரு வெப்சைட்டை ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம் வாங்க. அதாவது அதோட அனாட்டமி எப்படி இருக்குன்னு அலசி ஆராய்ச்சிடலாம். இந்த கோடுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற சிம்பிளான உண்மையை இப்ப நீங்க பார்க்க போறீங்க. HTML அதாவது ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். அடடே, பேர் தான் பெருசா இருக்கு, ஆனா விஷயம் ரொம்ப சிம்பிள். ஒரு வெப்சைட்டோட எலும்பு கூடுன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா, வெறும் ஸ்கெலிட்டன் தான். அதுக்கு ஒரு ஷேப், ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கறது மட்டும்தான் அதோட வேலை. வேற எந்த காம்ப்ளெக்ஸான வேலையும் அது செய்யாது. இதை இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்க ஒரு வீடு கட்டுறத கற்பனை பண்ணிக்கோங்க. HTMLங்கிறது அந்த வீட்டோட செங்கல், சிமெண்ட், அதாவது அதோட எலும்புக்கூடு. CSS என்ன பண்ணும்னா அந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு அழகுபடுத்தி சூப்பரா இன்டீரியர் டிசைன் பண்ற மாதிரி. அப்ப JavaScript அதுதான் அந்த வீட்டுக்கு உயிர் கொடுக்கறது. அதாவது லைட்டு, ஃபேனு, சுவிட்ச் போட்டா வேலை செய்யுதுல்ல, அந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டியை கொடுக்கறது தான் JavaScript. இந்த மூணும் சேர்ந்தாதான் ஒரு கம்ப்ளீட் வெப்சைட். சரி, வீடு கட்ட செங்கல் வேணும்ல, அதே மாதிரி HTML வெப்சைட் கட்ட நமக்கு சில பில்டிங் பிளாக்ஸ் தேவை. அதைத்தான் நாம டேக்ஸ்னு சொல்றோம். வாங்க அந்த பில்டிங் பிளாக்ஸை பத்தி பார்க்கலாம். HTML டேக்னா என்னன்னு குழப்பிக்காதீங்க. அது ஒரு சின்ன டப்பா மாதிரி. இல்லைன்னா நம்ம கிச்சன்ல மசாலா டப்பா மேல மஞ்சத்தூள், மிளகாத்தூள்னு லேபிள் ஒட்டி வைப்போம்ல, அதே மாதிரி தான். பிரவுசருக்கு ஏய் இங்க ஒரு தலைப்பு இருக்கு, இது ஒரு பேராகிராஃப்னு சொல்ற ஒரு லேபிள் தான் இந்த டேக்ஸ். வாங்க முதல் டேக்க பார்க்கலாம். இது H1 டேக். இதுதான் ஒரு வெப்பேஜோட மெயின் ஹெட்லைன். ஒரு நியூஸ் பேப்பரோட முதல் பக்கத்துல இருக்கிற பெரிய தலைப்பு மாதிரி ரொம்ப முக்கியமான தலைப்புக்கு இதைத்தான் யூஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க, இந்த உதாரணத்துல இடது பக்கம் கோட்ல H1க்கு நடுவுல வரவேற்கிறோம் அப்படின்னு எழுதியிருக்கோம். வலது பக்கம் ரிசல்ட்டை பாருங்க, அது எவ்ளோ பெருசா போல்டா ஒரு தலைப்பா தெரியுது. இதுதான் H1 டேகோட மேஜிக். அடுத்த முக்கியமான டேகு P டேகு. இது பேராகிராஃப்காக யூஸ் பண்றது. ஒரு வெப்சைட்ல நீங்க படிக்கிற நீண்ட கட்டுரைகள், விளக்கங்கள், இப்படி எல்லா டெக்ஸ்டும் இந்த P டேகுக்குள்ள தான் இருக்கும். இதுதான் வெப்சைட்டோட ஒர்க் ஹார்ஸ்னு சொல்லலாம். இங்கேயும் பாருங்க, P டேகுக்குள்ள இது எனது முதல் வெப்சைட்னு எழுதுனா அது ஒரு சிம்பிளான பேராகிராஃபா வெப்சைட்ல தெரியுது. ரொம்பவே ஈஸி, கரெக்டா? இப்போ நாம பார்க்க போறதுதான் இன்டர்நெட்டா மாத்துற ஒரு விஷயம். அதுதான் ஆங்கர் டேக், அதாவது ஆங்கர் டேக். இதுதான் ஒரு பேஜை இன்னொரு பேஜோட லிங்க் பண்ணுது. இந்த ஒரு டேக் இல்லைன்னா இன்டர்நெட்டுங்கிறது ஒன்னோட ஒன்னு சம்பந்தம் இல்லாத தனித்தனி பேப்பர்களா தான் இருந்திருக்கும். பாத்தீங்களா, டேகை வச்சு கிளிக் செய்க என்ற வார்த்தையை ஒரு கிளிக்கபிள் லிங்கா மாத்தியாச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணா நம்மளால வேற ஒரு வெப்சைட்டுக்கோ இல்ல அதே வெப்சைட்ல வேற ஒரு பேஜுக்கோ போக முடியும். ஒரு வெப்சைட் முழுக்க வெறும் எழுத்தா இருந்தா போர் அடிச்சிடும்ல. அதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லா உயிர் கொடுக்கறது போட்டோஸ் தான். அந்த போட்டோஸை நம்ம வெப்சைட்ல கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்றது தான் இந்த IMG டேக். இது ரொம்ப சிம்பிள். இந்த IMG டேக்ல SRCன்னு ஒரு இடம் இருக்கும். அதுதான் சோர்ஸ். அங்க நம்ம இமேஜோட ஃபைல் பேரை கொடுத்தா போதும், டக்குன்னு அந்த இமேஜ் நம்ம வெப்சைட்ல வந்துடும். சூப்பர். இப்போ உங்களுக்கு HTMLோட பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் தெரிஞ்சிடுச்சு. இதை வச்சு உங்களுக்கு ஒரு செம்ம சூப்பர் பவர் கிடைக்க போகுது. ஆமா, ஒரு கோடரோட எக்ஸ்ரே பார்வை. இனிமே நீங்க இன்டர்நெட்டை பார்க்குற விதமே டோட்டலா மாறப்போகுது. நீங்க யூஸ் பண்ற எந்த ப்ரௌசர்லயா இருந்தாலும் சரி, சும்மா ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் இல்லனா வியூ பேஜ் சோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பாருங்க. நீங்க பார்க்குற எந்த வெப்சைட்டோட முழு HTML எலும்பு கூட்டையும் உங்களால பார்க்க முடியும். நம்ப முடியலையா? இது ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. உதாரணத்துக்கு நம்ம கூகுள் ஹோம் பேஜே எடுத்துக்கலாம். நீங்க பார்க்குற அந்த கூகுள் லோகோ அது ஒரு இமேஜ் டேக். அந்த சர்ச் பண்ற பாக்ஸ் அது ஒரு இன்புட் டேக். அந்த சர்ச் பட்டன் அது ஒரு பட்டன் டேக். இப்ப புரியுதா? நாம இப்போ கத்துக்கிட்ட அதே சிம்பிளான பில்டிங் பிளாக்ஸை வச்சு தான் கூகுள் மாதிரியான பெரிய பெரிய வெப்சைட்டுகளே கட்டப்பட்டிருக்கு. கங்க்ராட்ஸ்! இப்போ நீங்க வெறும் ஒரு இன்டர்நெட் யூசர் மட்டும் இல்ல, நீங்க இப்போ ஒரு பில்டர். ஆமா, ஒரு வெப்சைட்டோட கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சோ இந்த புது பவரை வச்சு அடுத்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஓகே, ஒரு குவிக் ரீகேப் பண்ணிடலாம். HTMLங்கிறது வெப்சைட்டோட சிம்பிளான ஸ்கெலிட்டன். H1, P, A, IMG மாதிரி டேக்ஸ் தான் அதோட பேசிக் பில்டிங் பிளாக்ஸ்.
மிக முக்கியமா, இனிமே எந்த வெப்சைட்டோட கோடையும் உங்களால பார்க்க முடியும். அந்த சூப்பர் பவர் இப்போ உங்ககிட்ட இருக்கு. இதுக்கப்புறம் நீங்க பார்க்குற எந்த வெப்சைட்டும் உங்களுக்கு ஒரு மர்மமாவே இருக்காது. எல்லாமே உங்களுக்கு ஒரு தெரிந்த புத்தகம் மாதிரி தான். அதோட சீக்ரெட்ஸ் இப்போ உங்களுக்கு தெரியும். சரி, இந்த புது அறிவை வச்சுக்கிட்டு நீங்க முதல்ல என்ன பில்ட் பண்ண போறீங்க? உங்களுக்கான ஒரு சின்ன பர்சனல் வெப்சைட்டா இல்ல ஒரு பிளாக்கா? யோசிங்க. ஏன்னா உலகத்தையே இணைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த கருவியோட முதல் படி இப்போ உங்க கையில இருக்கு.